வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சிறுமி உட்பட 9 பேரை கடித்து குதறிய வெறிநாய், பீதியில் பொதுமக்கள், இணையதளத்தில் வைரலாகும் அதிக வழக்குகள், குறிப்பாக தெருநாய்களுடைய கட்டுப்படுத்தாமல் இருந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடந்து செல்பவர்களை, இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களை தெருநாய்கள் விரட்டி சென்று கடிக்கிறது. இந்த செய்தி சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரலாகிட்டு வருது. தூத்துக்குடி மாவட்டம் தென்திருப்போரை புளியமரத்து தெருப்பகுதியில் ஏராளமான தெருநாய்கள் சுற்றி திரிகிறது. அவை அந்த வழியாக நடந்து செல்பவர்களை, இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களை அவ்வப்போது விரட்டி சென்று கடிக்கிறது. இதில் பலருமே காயமடைந்து சம்பவ இடத்திற்கு அடிக்கடி அரங்கேறி வருகிறது. நேற்று காலையில் அந்த பகுதியில் வெறிநாய் ஒன்று சாலையில் சென்று 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை விரட்டி கொன்று கடித்திருக்கிறது. அதன் பிறகு நாயினுடைய கவனம் அந்த வழியாக நடந்து சென்ற பொதுமக்களிடம் மீது திரும்பியது. சாலையில் நடந்து சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி, 45 வயது பேச்சியம்மாள், கவிதா ஆகியோரை விரட்டி சென்று கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த 4 பேரும் ஸ்ரீகுண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பெற்று வருகிறாங்க. இதற்கிடையே அதே நாய் தென்பெருந்தோரை சேர்ந்த பால்சாமி, சுந்தரி உள்ளிட்ட 3 பேரையும் கடித்தது. படுகாயமடைந்த 3 பேரும் நெல்லை அரசு ஆஸ்பத்திரியில் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இது தவிர அதே பகுதியில் வெறிநாய்கள் கடிக்கப்பட்டு மேலும் 2 பேர் அங்கு சென்று சிகிச்சை பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்துட்டு வராங்க. இந்த மாதிரி தெருக்களில் சுற்றி திரும் நாய்களை பிடித்து மறுவாழ்வு மையம் அமைத்து இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்களை வெறி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சட்ட நடவடிக்கையாக தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் கருத்துக்கள் தெரிவித்து வருகிறாங்க. தொடர்ந்து இது மாதிரி சிறு பிள்ளைகளை கடிப்பதால் தொடர்ந்து இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்று அந்த பகுதி மக்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.